ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கூட்டணி மட்டும் ஆட்சி அமைக்குங்கிறது பல நேரங்களில் இல்லாமல் ஆயிடும். உதாரணம் நான் பகிரங்கமாகவே சொல்கிறேன். 96 அம்மாவும் காங்கிரஸும் சேர்ந்து நினைச்சு எல்லாம் ஜெயிச்சிடும் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கு மாறி தான் நடந்துச்சு. அது மாதிரி கலைஞர் இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியை 2011 ஏற்பாடு பண்ணாங்க. அம்மா தான் ஜெயிச்சாங்க. அதனால கூட்டணி மட்டும் இல்லை, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் விமர்சனம் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். நான் மீண்டும் மீண்டும் சொல்லணும்னு நினைக்க வேண்டாம். சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, அப்புறம் பாலியல் பலாத்காரங்கள், சட்ட ஒழுங்கு சரியில்லை, ஒன்றும் இல்லை. இன்னைக்கு எந்த கிராமத்தில் போனாலும் கஞ்சா கிடைக்கும். இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளிப்பட்டுங்கிற கிராமம் 41 பேர் சாக்கடை தண்ணி கலந்து குடிச்சனால ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. நம்ம சோழவரம் ஏரியா தண்ணி திறந்து விட்டு எங்க திறந்து விடுறேனே தெரியாம எல்லா பயிரும் 50-100 ஏக்கர் பயிர் தண்ணியில மூழ்கி இருக்கு. அதாவது அரசாங்கம் எதுவுமே கண்டுக்கிடல. அவ்வளவுதான். மக்களுடைய நலன் இருக்க மாதிரி தெரியல. எம்ஜிஆர் நேற்று நாளையில் ஒரு பாட்டு படிப்பார். மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார் அப்படின்னு எம்ஜிஆர் பாட்டு படிப்பார். தன் மக்களுடைய மனதில் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்கு. அடுத்து துணை முதலமைச்சர் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்குவதற்கு தான் நமது முதலமைச்சர் முயற்சி பண்ணிட்டு இருக்கார்.